ஈரான் களமிறங்கிய சிறிய படகு, தெரித்து ஓடும் அமெரிக்க போர் கப்பல்கள், பாரசீக வளைகுடாவில் பரபரப்பு. நிரந்தரமாக போரை நிறுத்த அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இழுபறியாக இருக்கும் வேளையில் புதிதாக வடிவமைக்கப்பட்ட ஆயுதத்தை ஈரான் அறிமுகப்படுத்தியுள்ளது. இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஈரானின் புரட்சி சதுக்கத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வின் போது 27 ரஜப் என்ற பெயரிடப்பட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட ஒரு புதிய அதிவேக தாக்குதல் படகை அறிமுகப்படுத்தியுள்ளது. பெரிய போர்க்கப்பல்களுக்கு எதிராக ஆயுதமேந்திய சிறிய படகுகளின் கூட்டத்தை பயன்படுத்தும் ஈரானின் நீண்டகால கடற்படை யுத்தியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த கப்பல் ஈரான் மோதலின் மையமாக ஹார்முஸ் நீரிணையில் மோதல் நீடிக்கும் நேரத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஈரான் இந்த சிறிய அளவிலான படகு 3 அடுக்கு வடிவமைப்பை கொண்டிருப்பதோடு 700 கிலோமீட்டர் வரை தாக்குதல் நடத்தக்கூடிய 2 ஏவுகணைகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. 3 மீட்டர் உயரம் வரை எழக்கூடிய அலைகள் உள்ள கடல் சூழல்களிலும் இந்த கப்பலால் இயங்க முடியும் என்றும், இது பாரசீக வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள கடல் பரப்புகளில் அதிக அளவில் நிறுத்தப்படும் என்றும் ஈரானிய அதிகாரிகள் கூறியுள்ளனர். அதன் குறைந்த ரேடார் அடையாளம், அதிவேகம் மற்றும் நீண்ட தூர ஏவுகணை திறன் ஆகியவை நெரிசல் மிகுந்த வளைகுடா நீர்பரப்புகளில் கண்காணிப்பதற்கு கடினமாக இருக்கும் போதே இலக்குகளை தாக்க உதவும் என்று கூறியுள்ளனர். கடல் போக்குவரத்து அடர்த்தியாக உள்ள ஹார்முஸ் ஜலசந்தியின் குறுகிய நீர்பரப்புகளுக்கு சிறிய படகுகளே பொருத்தமாக இருக்கும் என்பதே ஈரான் வகுத்து வரும் வியூகம். இந்த சிறிய படகுகளை கண்டறிவது கடினம். அதனால் இந்த சவாலை எதிர்கொள்வதற்காக அமெரிக்காவிற்கு பெருமளவிலான வளங்கள் தேவைப்படும். இதனால் பாரசீக வளைகுடாவில் ஈரானின் இந்த படகை அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் சமாளிப்பது கஷ்டம்தான் என்று கூறப்படுகின்றது.